வாட்டர் கூலர்ஸ் மற்றும் டிஸ்பென்சர்ஸ் நிறுவுதல், பழுதுபார்த்தல் மற்றும் பராமரித்தல். வணக்கம், என் பெயர் சாருமதி. இன்றைய வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வகுப்பில் வாட்டர் கூலர்ஸ்கள் மற்றும் டிஸ்பென்சர்களை நிறுவவும், பழுதுபார்க்கவும் மற்றும் பராமரிக்கவும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த குறிப்பிட்ட பதிவின் முடிவில் உங்களால் வாட்டர் கூலர் அல்லது வாட்டர் டிஸ்பென்சரை நிறுவவும், ஸ்டோரேஜ் டைப் வாட்டர் கூலர் அல்லது டிஸ்பென்சரை சர்வீஸ் செய்து பராமரிக்கவும் முடியும். இப்போது இந்த பயிற்சியை செய்வதற்கு தேவையான உபகரணங்கள், பொருள்கள் மற்றும் கருவிகளை பார்ப்போம். தேவையான டூல்ஸ் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள்: ட்ரெய்னிஸ் டூல் கிட் 1 நம்பர், ஸ்டெபிலைசர் 1 நம்பர், ஹேமர் மீடியம் சைஸ் 1 நம்பர், nail remover 1 number, steel ruler 1 number, screw spanners 2 numbers, pipe wrench 2 numbers, pipe thread maker 1 number, spirit level indicator 1 number, tongue tester 1 number, screwdriver 150 mm மற்றும் 300 mm, combination plier 1 number, wire stripper 1 number, thermometer digital type, dial type, stem type 0 to 50 degrees Celsius 1 number, stopwatch 1 number, vacuum cleaner 1 number. தேவையான equipmentகள்: water cooler new one, தேவையான type 1 number, water cooler storage type 1 number. தேவையான மெட்டீரியல்கள் மற்றும் காம்போனன்ட்டுகள்: wooden packs, GI pipes, float assembly 1 number, wax polish, clean cloth, insulation tape 1 roll, oil grease, water line wrap செய்ய insulation tape, soap solution 100 ml, clean water, Teflon tape 25 mm with 1 roll. எல்லா டைப் டெர்மினல் கிளிப்புகள் ஒவ்வொன்றும் 10 நம்பர்ஸ். ஹோஸ் கிளிப்ஸ் 10 mm, 12 mm, 16 mm diameter 5 நம்பர்ஸ். ஸ்டார்டிங் ரிலே 1 நம்பர், ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் 1 நம்பர், ஓவர்லோட் ப்ரொடெக்டர் 1 நம்பர், எனாமல் பெயிண்ட் தேவையான கலர் 50 ml, பெயிண்ட் பிரஷ் 12 mm with 1 number, emery sheet hard 1 sheet, PVC insulated 1 core copper, wire 1.5 square millimeter, 2.5 square millimeter, ஒவ்வொன்றும் 5 மீட்டர். குறிப்பு: கம்ப்ரெசருடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்போது ஒரு வாட்டர் கூலர் அல்லது வாட்டர் டிஸ்பென்சரை எப்படி இன்ஸ்டால் செய்வது என்று பார்க்கலாம். டாஸ்க் 1: வாட்டர் கூலர், வாட்டர் டிஸ்பென்சரை இன்ஸ்டால் செய்தல். வாட்டர் கூலர் அல்லது வாட்டர் டிஸ்பென்சரை இன்ஸ்டால் செய்யும் டாஸ்கை செய்ய தொடங்க முதலில் நீங்கள் அப்ரோப்ரியேட் லொகேஷனை செலக்ட் செய்ய வேண்டும். இது நன்கு வென்டிலேட்டட் ஆன ஏரியாவாக இருக்க வேண்டும். எந்த அப்ஸ்ட்ரக்ஷனும் மற்றும் டைரக்ட் சன்லைட் இல்லாமல் இருக்க வேண்டும். வாட்டர் கூலராக இருந்தால் அவை வைக்கப்பட்டிருக்கும் இடத்திலிருந்து 5 மீட்டருக்குள் வாட்டர் சப்ளை உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். கூடுதலாக அருகில் நாய்ஸி அப்ளையன்சஸ் எதுவும் இல்லை என்பதையும், என்வைரான்மெண்ட் ஆனது பொல்யூஷன் இல்லாமல் இருப்பதையும் உறுதிப்படுத்தவும். வாட்டர் கூலர், வாட்டர் டிஸ்பென்சரிலிருந்து வாட்டரை வெளியேற்றுவதற்கு அருகில் ரெயின் ஃபெசிலிட்டிஸ்கள் இருப்பதை உறுதி செய்யவும். மேலும் ஃபியூச்சர் சர்வீஸுக்காக கூலரை சுற்றி போதுமான இடம் இருப்பதையும் உறுதி செய்யவும். நீங்கள் இடத்தை செலக்ட் செய்ததும் அதன் வுடன் கிரேட்டிலிருந்து வாட்டர் கூலரை வெளியே எடுக்கவும். கிரேட்டில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்களை பின்பற்றி தேவையான டூல்ஸ்களை சேகரிக்கவும். நெயில் ரிமூவர் ஹேமரை பயன்படுத்தி டாப் கவர் மற்றும் சைட் கவர்களில் உள்ள நெயில்களை கவனமாக ரிமூவ் செய்யவும். பின்னர் கிரேட்டின் அடிப்பகுதியில் உள்ள போல்ட்டுகளை திறந்து லூஸ் செய்யவும். கிரேட்டிலிருந்து யூனிட்டை வெளியே தூக்கி ஃபியூச்சர் யூஸுக்காக ரிமூவ் செய்யப்பட்ட எல்லா வுடன் பார்ட்ஸ்களையும் ஒதுக்கி வைப்பதன் மூலம் கீழே உள்ள வுடன் லெக்ஸ்களையும் ரிமூவ் செய்யவும். கூலரில் ஏதேனும் டேமேஜ்கள் அல்லது ஏதேனும் மிஸ்ஸிங் பார்ட்ஸ்கள் இல்லாமல் இருக்கிறதா என்று செக் செய்யவும். அதன் அவுட்டர் சர்ஃபேசஸ்களை ட்ரை கிளாத்தால் சுத்தம் செய்யவும். எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ்கள் அல்லது காம்போனன்ட்கள் உட்பட எல்லா பாகங்களும் நல்ல நிலையில் உள்ளதா என செக் செய்யவும்.
வாட்டர் கூலரின் அவுட் சைடில் ஏதாவது டேமேஜ்கள் இருக்கிறதா என செக் செய்யவும். கூலர் லெட்டுகளில் கேஸ்கெட்டுகளில் டேமேஜ் இருக்கிறதா என செக் செய்யவும். ஸ்பேர் பார்ட்ஸ்களில் டேமேஜ்கள் அல்லது மிஸ்ஸிங் பார்ட்ஸ்களை குறிப்பிடவும். ஏதாவது இருந்தால் மேனுஃபேக்சரர் அல்லது சப்ளையருக்கு தெரிவிக்கவும். கீழே உள்ள பேனல்களை ஸ்க்ரூ டிரைவர் அல்லது ஸ்பேனரை கொண்டு ரிமூவ் செய்யவும். எல்லா இன்னர் பார்ட்ஸ், கம்ப்ரஸர், கண்டென்சர், வயரிங், பைப்லைன்ஸ், கண்ட்ரோல்களில் ஏதாவது டேமேஜ் உள்ளதா என செக் செய்து பேனல் வைக்கவும் அல்லது மேல் மூடி வைக்கவும். யூனிட் பாடிகளில் மற்றும் பெயிண்ட் கண்டிஷனில் ஸ்கிராச்சஸ்கள் இருக்கிறதா என பார்க்கவும். வாட்டர் கூலரை பொசிஷன் செய்யவும். அன்பேக்கிங் செய்த பிறகு வாட்டர் கூலரை வைக்க வேண்டிய நேரம் இது. வாட்டர் கூலரை இன்ஸ்டால் செய்யப்படும் சர்ஃபேஸை சுத்தம் செய்து லெவல் செய்து அது ஸ்டேபிளாக இருப்பதை ஸ்பிரிட் லெவல் இண்டிகேட்டரை பயன்படுத்தி உறுதி செய்யவும். கூலரை ஒரு கான்கிரீட் பிளாட்ஃபார்மில் வைக்கவும். வைப்ரேஷன்ஸ்களை தடுக்க கால்களின் கீழ் ரப்பர் பேட்ஸ்களை பயன்படுத்தவும். பெட்டர் கண்டென்சேஷன் கிடைக்க டைரக்ட் சன்லைட்டில் இருந்து விலகி திறந்த பகுதியாக இருக்கும் வகையில் வைக்கவும். அருகில் எந்த அப்ஸ்ட்ரிக்ஷன்களும் இல்லை என்பதை உறுதி செய்து பவர் அல்லது வாட்டர் லைனுக்கு அருகில் யூனிட்டை வைக்கவும். சர்வீசிங் செய்வதற்கு வசதியாக எல்லா பக்கங்களிலும் போதுமான கிளியரன்ஸ் இருக்குமாறு வைக்கவும். ட்ரெயின் லைன் அல்லது வாட்டர் லைனை கனெக்ட் செய்யவும். அடுத்து வாட்டர் மற்றும் ட்ரெயின் லைன்களை கனெக்ட் செய்யவும். யூனிட்டுக்கும் வாட்டர் சப்ளைக்கும் இடையே உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை அளவிட்டு பெண்டுகள் மற்றும் வால்வுகள் போன்ற தேவையான பொருட்களை சேகரிக்கவும். ரெஃபரன்ஸ் பேப்பரில் ஃபிட்டிங்ஸ் மற்றும் மார்க்குகளுடன் கனெக்ஷன்களை ப்ரிப்பேர் செய்யவும். முடிவில் செக் வால்வ் அல்லது ரெகுலேட்டிங் வால்வ் ஏதேனும் ஒன்றின் ப்ரொவைட் செய்யவும். GI பைப்புகளை கனெக்ட் செய்யும் முன் பைப்பின் த்ரெட்டுகள் மற்றும் புட்டிகளை பயன்படுத்தவும். மேலும் சப்போர்ட்டுக்காக சுவர்களில் கிளாம்புகளை வைக்கவும். வாட்டர் கூலரின் இன்லெட் பாயிண்டில் ஒரு ஹோஸை பயன்படுத்தவும். GI பைப்புகளை கனெக்ட் செய்ய தேவையான பெண்டுகள் ஃபிட்டிங்ஸ்களுடன் ஸ்டோரேஜ் டேங்கில் அதிகப்படியான வாட்டர் இருக்குமாறு அதை ட்ரெயின் லைனில் ரன் செய்யவும். வேஸ்ட் வாட்டர் மற்றும் ஸ்பில்லேஜ் மற்றும் ட்ரெயினிங் சர்ஃபேஸில் இருந்து வாட்டர் லீக்கேஜை ரிமூவ் செய்ய ட்ரெயின் லைன் வழங்கவும். மேனுஃபேக்சரரால் ப்ரொவைட் செய்யப்படாவிட்டால் ஒரு ஃப்ளோட் அசம்பிளியை இன்ஸ்டால் செய்து சரியான வாட்டர் ஃப்ளோக்காக ட்ரெயின் லைன் பைப்பை ஸ்லாண்டிங் ஆங்கிளில் வைக்கவும். அனைத்து GI ஃபிட்டிங்குகளும் நன்கு டைட் செய்யப்பட்டு லீக்கேஜ்கள் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்யவும். ஸ்டோரேஜ் டேங்கில் ஒரு டம்மி பிளக்கை வைக்கவும். அதை டைட் செய்யவும். இவ்வாறு செய்வதன் மூலம் டேங்கை கிளீனிங் செய்யவோ அல்லது சர்வீசிங் செய்ய பயன்படும். கடைசியாக கூடுதல் ஸ்டெபிலிட்டிக்காக வாட்டர் கூலரின் முன் ஒரு ரப்பர் பேட் அல்லது உடன் ஸ்டாண்டை வைக்கவும். வாட்டர் பேக்கேஜஸ்களை தவிர்க்க ட்ரான் லைனில் ஒரு P-ட்ராப்பை வழங்கவும். குறிப்பு: செல்ஃப் கண்டெய்ன்ட் மற்றும் மினி வாட்டர் கூலர்களுக்கு ட்ரெயின் லைன் தேவையில்லை. ட்ரெயினிங் ஏரியாவில் கொட்டும் வாட்டரை வெளியேற்ற ட்ரெயின் லைன் மட்டும் அமைக்க வேண்டும். யூனிட்டை ஆபரேட் செய்யவும். வாட்டர் கூலர் யூனிட்டை ஆபரேட் செய்ய தொடங்குவதற்கு முன் பல செவரல் செக்ஸ் மற்றும் ப்ரிப்பரேஷன்ஸ்களை பின்பற்றுவது அவசியம். முதலில் டாங் டெஸ்டர் அல்லது மல்டிமீட்டரை பயன்படுத்தி சாக்கெட்டில் உள்ள வோல்டேஜை சரிபார்த்து அது அப்ராப்ரியேட் ரேஞ்சுக்குள் இருப்பதை உறுதி செய்யவும். அடுத்து இன்ஸ்டால் செய்யும் பகுதியில் உள்ள எலக்ட்ரிக்கல் வயரிங்கை செக் செய்து சரியான எர்த்திங்கை உறுதி செய்து தேவைப்பட்டால் ஏதேனும் இஷ்யூக்கள் இருந்தால் அதனை சரி செய்யவும். ரெக்கமெண்ட் செய்யப்பட்ட பிளக்கை கரெக்ட் ஆம்பரேஜுடன் பயன்படுத்தவும். ஆக்சிடென்ட்டுகளை தடுக்க எல்லா எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ்களும் பாதுகாப்பாக கனெக்ட் செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். யூனிட்டை ஆபரேட் செய்யும் முன் டெர்மினல்களில் ஏதேனும் லூஸான கனெக்ஷன்ஸ்கள் உள்ளதா என சரிபார்க்கவும். யூனிட்டுக்கு தீங்கு விளைவிக்கும் வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன்ஸ்களை சரி செய்ய ஒரு ஸ்டெபிலைசரை பயன்படுத்துவது நல்லது. யூனிட்டின் எல்லா மெக்கானிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்களையும் இன்ஸ்பெக்ட் செய்து அதை தொடங்குவதற்கு முன் ஏதேனும் ஃபால்ட் இருந்தால் அதனை தீர்க்கவும். ஃபேன் பிளேடுகள் கண்டென்சிங் யூனிட் டைட்டாக செக்யூர் செய்யப்படுவதை உறுதி செய்யவும். எல்லாவற்றையும் செக் செய்த பிறகு யூனிட்டை ஸ்டார்ட் செய்து அதன் பெர்ஃபார்மன்ஸை கவனிக்கவும். சரியான ஃபங்க்ஷனை உறுதிப்படுத்த சக்ஷன், லிக்விட் மற்றும் டிஸ்சார்ஜ் லைன்கள் போன்ற பல்வேறு காம்பனன்ட்டுகளின் டெம்பரேச்சரை கண்காணிக்கவும். ட்ரை காயில் டெஸ்ட் எனப்படும் வாட்டர் இல்லாமல் ஸ்டோரேஜ் டேங்கில் ஃப்ராஸ்ட் உருவாகுவதை செக் செய்து ஸ்டோரேஜ் டேங்கில் ட்ரை காயில் டெஸ்டின் சில சைக்கிள்களை அதாவது கட் அவுட் கட்டென்களை கவனிக்கவும். டேங்கை நிரப்ப வாட்டர் லைனை திறந்து சீரான இடைவெளியில் ஆம்பரேஜ் மற்றும் வோல்டேஜை கவனித்து ரீடிங்குகளை ரெக்கார்ட் செய்யவும். ஒவ்வொரு மணி நேரத்திலும் வாட்டர் இன்லெட் டெம்பரேச்சர் மற்றும் டெம்பரேச்சர் டிராப்பை கவனியுங்கள். ஸ்டோரேஜ் டேங்கில் உள்ள வாட்டரை அவ்வப்போது ஸ்டோர் செய்யவும். ப்ராசஸ் முழுவதும் நிலையான இடைவெளியில் வோல்டேஜ் அண்ட் ஆம்பியர்ஸ்களை தொடர்ந்து மானிட்டர் செய்யவும்.
கூலர் யூனிட்டின் கட் அவுட் மற்றும் கட் இன் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கவும் மற்றும் டெம்பரேச்சர் வித்தியாசங்களை கவனிக்கவும். வாட்டர் கூலரின் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்கள் மற்றும் அதை எவ்வாறு திறம்பட பயன்படுத்துவது என்பது பற்றிய இன்ஃபர்மேஷன்களை கஸ்டமர்களுக்கு வழங்கவும். கூடுதலாக ஜெனரல் மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் மற்றும் மெக்கானிக்கல் பிரச்சனைகள் ஏதேனும் ஏற்பட்டால் யூனிட்டை எவ்வாறு ட்ரபிள் ஷூட் செய்வது என்றும் ஸ்டாப் செய்வது பற்றி அவர்களுக்கு தெரிவிக்கவும். இது அவர்கள் யூனிட்டை சேஃபாக மற்றும் எஃபிஷியன்டாக இயக்குவதை உறுதி செய்கிறது. இந்த வீடியோவின் பகுதி 1 வாட்டர் கூலர்ஸ் மற்றும் டிஸ்பென்சர்களை இன்ஸ்டால் செய்ய கற்றுக்கொண்டீர்கள். இப்பொழுது அதை சர்வீஸ் செய்வதை பார்க்கலாம். ஆரம்பிப்பதற்கு அப்ளையன்ஸை ஸ்விட்ச் ஆஃப் செய்து அது ஸ்விட்ச் ஆன் நிலையில் இருந்தால் சாக்கெட்டில் இருந்து பிளக்கை ரிமூவ் செய்வதன் மூலம் பவர் சோர்ஸிலிருந்து அதை டிஸ்கனெக்ட் செய்யவும். பின்னர் வாட்டர் சப்ளையை நிறுத்த இன்லெட் வாட்டர் வால்வை மூடவும். அடுத்து வாட்டர் முழுவதுமாக வெளியேறும் வரை பைப்பை தொடர்ந்து திறந்து அல்லது பிரஸ் செய்வதன் மூலம் வாட்டர் டேங்கை காலி செய்யவும். டேங்கில் உள்ள தண்ணீரை ட்ரெயின் அல்லது ரிமோட் போர்ட்டின் மூலமாக வெளியே எடுக்கலாம். இது பேக் சைடில் இருக்கும். டேங்கானது எம்டி ஆனதும் வாட்டர் கூலரின் டோரை திறந்து டேங்கின் இன்னர் சர்ஃபேஸை சுத்தம் செய்ய ஈரமான துணியை பயன்படுத்தவும். நன்றாக சுத்தம் செய்ய நீங்கள் டேங்க் சர்ஃபேஸில் சோப் சொல்யூஷனின் சில துளிகளை பயன்படுத்தலாம். பின்னர் சோப் சொல்யூஷனை சுத்தமான வாட்டரில் ரின்ஸ் செய்து மிக்சரை வடிகட்டுவதன் மூலம் துடைக்கவும். சுத்தம் செய்த பிறகு சுத்தமான ட்ரை கிளாத்தை பயன்படுத்தி டேங்கின் இன்னர் சர்ஃபேஸை நன்கு ட்ரை செய்து டேங்கை காற்றில் ட்ரை ஆக சுமார் 10 நிமிடங்கள் டோரை திறந்து விடவும். எக்ஸ்டீரியருக்கு சென்று டிவைஸின் ஷீட் மெட்டல் சர்ஃபேஸை சுத்தமான துணியை பயன்படுத்தி ட்ரை அல்லது டேம்ப் வாட்டரில் சுத்தம் செய்யவும். தேவைப்பட்டால் நீங்கள் சுத்தம் செய்ய சோப் சொல்யூஷனை பயன்படுத்தலாம். கடைசியில் கிளீன் சர்ஃபேஸில் எந்த சோப் ரெசிடியூவும் இல்லாததை உறுதி செய்யவும். இப்போது வாட்டர் வால்வுகளை சரிபார்க்கவும். முதலாவதாக வாட்டர் டேங்க் சுத்தமாகவும் ட்ரையாகவும் இருப்பதை உறுதி செய்யவும். இன்லெட் வால்வை மெதுவாக திறந்து ஃப்ளோட் வால்வ் வழியாக வாட்டர் ஆனது டேங்குக்குள் பாய்கிறதா என்பதை கவனிக்கவும். டேங்கின் உள்ளே வாட்டர் ஃப்ளோ நிற்கிறதா அல்லது குறைகிறதா என்பதை பார்க்க ஃப்ளோட் வால்வின் செயல்பாட்டை பாலை கொண்டு அதன் லீவரை மேனுவலாக உயர்த்துவதன் மூலம் டெஸ்ட் செய்யவும். ஃப்ளோட் பாலை கையில் பிடித்து ஏதேனும் லீக்ஸ் இருக்கிறதா என டெஸ்ட் செய்யவும். அதை கனமாக உணர்ந்தால் லீக்ஸ் காரணமாக உள்ளே தண்ணீர் சிக்கி இருப்பதை குறிக்கலாம். தேவைப்பட்டால் ஃப்ளோட் பாலை மாற்றவும். வால்வுகளுக்கு அருகில் உள்ள பைப் ஜாயிண்ட்களை சுற்றி ஏதேனும் வாட்டர் லீக்ஸ் உள்ளதா என செக் செய்து அப்படி இருந்தால் பைப் ரெஞ்சுகளை பயன்படுத்தி அதை டைட் செய்யவும். குறிப்பு: பைப் லைன்ஸ் மற்றும் வால்வுகளில் ரிப்பேர் செய்யும் பொழுது ஓவர்ஹெட் வாட்டர் டேங்கின் மேற்புற மெயின் வால்வை மூட மறக்காதீர்கள். எல்லா செக்குகளும் முடிந்தவுடன் வாட்டர் அதன் மேக்சிமம் லெவலை அடையும் வரை டேங்கில் ஃப்ளோவாக அனுமதிக்கவும். ஃப்ளோட் வால்வ் சரியாக மூடப்பட்டிருப்பதை குறிக்கும் வகையில் மேக்சிமம் லிமிட்டை அடைந்த பிறகு வாட்டர் ஃப்ளோவானது நிறுத்தப்படுவதை உறுதி செய்யவும். இது வாட்டர் டிஸ்பென்சரின் சரியான ஃபங்க்ஷனை உறுதி செய்கிறது. ரெஃப்ரிஜரேஷன் பார்ட்ஸ் மற்றும் காம்பனன்ட்டுகளை சுத்தம் செய்தல். எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளையிலிருந்து அப்ளையன்ஸை டிஸ்கனெக்ட் செய்வதன் மூலம் ப்ரொசீஜர் தொடங்குகிறது. அடுத்து கண்டென்சிங் யூனிட்டின் டோரை திறக்க ஸ்க்ரூக்களை லூஸ் செய்து விடுங்கள். சுத்தமான கிளாத்தை பயன்படுத்தி கம்ப்ரஸர் பாடியை துடைக்கவும். பின்னர் ரெஃப்ரிஜரண்ட் பைப் லைன்களை பெயிண்ட் பிரஷ் மூலம் சுத்தம் செய்யவும். கண்டென்சர் ஃபின்களை ஏர் ப்ளோவர் மூலம் சர்ஃபேஸில் காற்றை ப்ளோ செய்வதன் மூலம் சுத்தம் செய்யப்பட வேண்டும். குறிப்பு: தேவைப்பட்டால் காகல்ஸ், கிளவுஸ் மற்றும் ஃபேஸ் மாஸ்க் அணியுங்கள். ஏர் ப்ளோவரால் அடைய முடியாத பகுதிகளில் தேவைப்பட்டால் ஒரு வேக்யூம் கிளீனரை பயன்படுத்தலாம். ஃபேன் பிளேடானது ட்ரை கிளாத்தால் துடைக்கப்பட வேண்டும். மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ்களை செக் செய்தல். மெக்கானிக்கல் மற்றும் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ்களை செக் செய்ய முற்படும் போது ஃபேன் மோட்டார் மவுண்டிங் போல்ஸ்களை டைட் மற்றும் செக்யூராக இருப்பதை உறுதி செய்யவும். இதேபோல் தேவைப்பட்டால் கம்ப்ரஸர் மவுண்டிங் போல்ட்டுகளை செக் செய்து டைட் செய்யவும். எலக்ட்ரிக்கல் வயரிங்கில் ஏதேனும் லூசான கனெக்ஷன்கள் இருந்தால் கவனிக்கப்பட வேண்டும். யூனிட் ஆனது ஒரு பிளாட்டான ஈவன் சர்ஃபேஸில் இருக்கிறதா என்பதை செக் செய்யவும். டிஃபெக்டிவான பார்ட்டுகளையும் காம்பனன்ட்டுகளையும் மாற்றவும். டிஃபெக்டிவ் பார்ட்ஸ் அல்லது காம்பனன்ட்டுகள் தேவைக்கேற்ப மாற்றப்பட வேண்டும். வாட்டர் பைப்புகளில் லீக்ஸ் மற்றும் லூஸ் ஜாயிண்ட்களை செக் செய்வது மற்றும் தேவைப்பட்டால் அவற்றை மாற்றுவது இதில் அடங்கும். ரஸ்டான மவுண்டிங் போல்ஸ், நட்ஸ் மற்றும் வாஷர்களை மாற்ற வேண்டும். ஃபேன் பிளேட் டிஃபெக்டிவோ அல்லது உடைந்திருந்தாலோ டிஃபெக்டிவ் கம்ப்ரஸர் ஸ்பேர் பார்ட்ஸ்களைப் போலவே இதையும் மாற்ற வேண்டும்.
ரெஃப்ரிஜரண்ட் லைன்களில் லீக்கை செக் செய்ய சோப்புடன் சுத்தமான வாட்டரை கலந்து ஒரு சோப் சொல்யூஷனை உருவாக்கி ரெஃப்ரிஜரண்ட் டியூப்களின் ஜாயிண்ட்களில் பெயிண்ட் பிரஷை பயன்படுத்தி அப்ளை செய்யவும். ஏதேனும் லீக்ஸ் உள்ளதா என தரோ செக் செய்து எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். ஷீட் மெட்டல் பார்ட்ஸ்களை பெயிண்ட் செய்யுங்கள். பேஸ் பிளேட்டில் ஏதேனும் ரஸ்ட் ஃபார்மேஷன் இருக்கிறதா என செக் செய்து எமரி ஷீட்டை கொண்டு தேய்த்து கிளாத்தால் சுத்தம் செய்ய வேண்டும். தேவைக்கேற்ப எந்த சர்ஃபேஸையும் பெயிண்ட் செய்து ட்ரையாக அனுமதிக்கவும். இறுதியாக யூனிட்டின் பெர்ஃபார்மன்ஸை செக் செய்ய எல்லா பார்ட்ஸ்களும் காம்பனன்ட்களும் சுத்தம் செய்யப்பட்டு செக் செய்யப்படுவதை உறுதி செய்து டிஃபெக்டிவ் பார்ட்ஸ்கள் மாற்றப்படுகின்றன. மேலும் ரெஃப்ரிஜரேட்டர் லீக்ஸ் எதுவும் இல்லை. கண்டென்சிங் யூனிட்டின் டோரை ஃபிக்ஸ் செய்து டேங்கில் வாட்டரை எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளை குறைந்ததாக செட் செய்து யூனிட்டை மீண்டும் பவருடன் கனெக்ட் செய்து அதை ஆபரேட் செய்யவும். ரெக்கார்ட் ஷீட்டில் கொடுக்கப்பட்ட டேபுலர் காலமில் ரீடிங்குகள் மற்றும் ரெக்கார்ட் செய்த வேல்யூக்களை கவனியுங்கள். டாஸ்க் 2 வாட்டர் கூலர் மற்றும் வாட்டர் டிஸ்பென்சரின் ப்ரீகாஷன் மற்றும் ரூட்டீன் மெயின்டெனன்ஸை செய்தல். முதலாவதாக ஃபேன் மோட்டரின் ரூட்டீன் மெயின்டெனன்ஸ் மற்றும் சர்வீசிங்குக்காக காம்பனன்ட்களை ஆக்சஸ் செய்ய ஃப்ரண்ட் கவர் ஆனது ரிமூவ் செய்யப்படுகிறது. ஃபேன் பிளேடை நன்றாக சுத்தம் செய்து அதன் பிறகு ஃபேன் மோட்டரை சுத்தம் செய்ய ரிமூவ் செய்யவும். ஒரு பிரஷ் மற்றும் ஏர் ப்ளோவரை பயன்படுத்தி கண்டென்சர் ஃபின்களை சுத்தம் செய்து ஃபேன் பிளேடை மீண்டும் கனெக்ட் செய்வதற்கு முன் ஃபேன் மோட்டருக்கு ஆயில் அப்ளை செய்யவும். அடுத்து எல்லா பார்ட்ஸ்களும் சுத்தம் செய்யப்படுகின்றன. கண்ட்ரோல்களின் மவுண்ட்கள், மோட்டர்ஸ் மற்றும் கம்ப்ரஸர் மற்றும் ஆகியவற்றின் ஃபிட்டிங்ஸ்கள் டைட் செய்யப்படுகிறது. ஒரு தெர்மோஸ்டாட்டை பயன்படுத்தி ப்ராப்பர் கட் மற்றும் டெம்பரேச்சர் செட்டிங்கை கட் செய்ய தெர்மோமீட்டரை கொண்டு செக் செய்யவும். வாட்டர் கனெக்ஷன்களில் ஏதேனும் லீக்குகள் உள்ளதா என்பதை முழுமையாக செக் செய்யவும். வாட்டர் ஃபில்டர், ஆக்வாகார்ட் அல்லது ஃபில்டரின் கனெக்ஷன்களை இன்ஸ்பெக்ட் செய்வதன் மூலம் எக்ஸாமின் செய்யப்படுகிறது. ஃபில்டர் அல்லது பியூரிஃபையிங் ஏஜென்ட்டை சுத்தம் செய்தல், பேக் வாஷிங், ரீப்ளேசிங் செய்தல் ஆகியவை தேவைக்கேற்ப செய்யப்பட வேண்டும். இன்லெட் மற்றும் அவுட்லெட் கனெக்ஷன்களிலிருந்து வாட்டர் லீக்ஸ் ஏற்பட்டால் உடனடியாக அதை ஃபிக்ஸ் செய்யவும். ஃபால்ட்டுகளை சர்வீசிங் செய்த பிறகு ஆம்பரேஜை செக் செய்ய ஒரு அம்மீட்டரை கனெக்ட் செய்வதன் மூலம் பெர்ஃபார்மன்ஸை வேல்யூ செய்யவும். பைப்புகள் மூலம் வழங்கப்படும் ட்ரிங்கிங் வாட்டரை செக் செய்யவும். நாய்ஸ் அல்லது வைப்ரேஷன் இஷ்யூக்களை வேல்யூ செய்யவும். வாட்டர் கூலர் அல்லது டிஸ்பென்சரை சரியாக மெயின்டைன் செய்யப்படுவதையும் எஃபெக்டிவாக செயல்படுவதையும் இந்த ஸ்டெப்புகள் உறுதி செய்கின்றன. பயிற்சியின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த தொகுதியில் நாம் கற்றுக்கொண்டவற்றை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். நாம் கற்றுக்கொண்டவை: வாட்டர் கூலர் அல்லது வாட்டர் டிஸ்பென்சரை நிறுவவும், ஸ்டோரேஜ் டைப் வாட்டர் கூலர் அல்லது டிஸ்பென்சரை சர்வீஸ் செய்து பராமரிக்கவும். இதனால் வாட்டர் கூலர் அல்லது வாட்டர் டிஸ்பென்சர்களை நிறுவவும், பழுது நீக்கவும், பராமரிக்கவும் கற்றுக்கொண்டோம். இதை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த பயிற்சியை உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் பயிற்சி செய்யுங்கள். நன்றி.